பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு லோக வார்த்தையின் மூலமாக உங்களை பார்ப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மோடு கடந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வசனங்கள் நம்ம திடப்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வசனங்கள் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குறதா இருக்கிறது. சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனத்தை பார்க்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று. கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் நாம் நடந்து போகிற போது அது நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. நாம் நிற்கிற இடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நாம் நடக்கிற பாதை எப்படியா இருக்கிறது, அது அழிவுள்ள பாதையா, அது மரண இருக்கிற இடமா என்று நாம் அறிய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனம்தான் அதுக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் நிற்கிற இடம், அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் இல்லை என்றால், ஒரு தீபம் இல்லை என்றால் நாம் எப்படி நிற்கிறோம், எங்கே நிற்கிறோம் என்று தெரியாதபடி இருக்கும். நாம் நடந்து போகிற பாதை அது கடமுடதாக இருக்கலாம், அது ஒழுங்கினமாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நமக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறது. நம்ம பாவத்தில் மூழ்கி இருக்கும் போது, நம்ம அகத்தில் மூழ்கி இருக்கும் போது, நம்ம பாவன வழியிலே நம்ம கடந்து போகிறோம் என்றால் அந்த பாதை அது வெளிச்சமாக்குகிறதா இருக்கிறது. அது இருளிலிருந்து நம்ம விளக்குகிறதா இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண தேசங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது என்று பார்க்கிறோம். அப்போ முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக சமயமாக இருக்கிறது என்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜனங்களை அவர்கள் கிட்டி சேர்த்து கொண்டே இருந்தது. அவர் ஊழியப்பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது எல்லா ஜனங்களும் அவரிடத்தில் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தார்கள், அவரை நெருக்கெடுத்து கொண்டே இருந்தார்கள். அநேகந்தரம் அவர் அதிசயம் அற்புதம் செய்யும் போது கூட செய்யக்கூடாதபடி ஜனங்கள் நெருக்கினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். திரளான கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் எப்போதும் அவர் சூழ்ந்து கொண்டே இருந்தார்கள். ஏனெனில் அவருடைய வார்த்தை கேட்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருளில் அடைப்பட்டு கொண்ட ஜனங்களாக இருந்தார்கள். அவர் பாவத்தில் அடைப்பட்டு கொண்ட ஜனங்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக, இருள் ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக இந்த உலகத்தில் வந்து உதித்தார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர்கள் பாவத்தில் மூழ்கி இருக்கிற ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை காணும் பொருட்டாக அவர்கள் ஒரு பாவத்தின் வழியை நடந்து போகிறார்கள். அந்த பாதையில் செல்லும் போது அது கேட்டுக்கு செல்கிற வாசலாக இருக்கிறது, கேட்டு செல்கிற பாதையாக இருக்கிறது. அந்த பாதை அது கடமுடான பாதையாக இருக்கிறது. அதனால நீங்கள் கடந்து வாருங்கள், வலப்புறமாக கடந்து வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் அவருடைய வசனங்கள் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒரு வெளிச்சத்திலே நடந்து போகதா பார்க்கிறோம். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய வசனம் என் மனமகிழ்ச்சியா யாராவது இருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போர்ப்பேன் என்று சங்கீதக்காரர் சொல்லி பார்க்கிறோம். நமக்கு அது ஒரு மனமகிழ்ச்சி கொடுக்கிறதா இருக்கிறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. நம்ம பாவத்தில் போகும்போது அது நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம வழி விலகி நம்ம நல்வழி பாதை செல்வதற்காக கர்த்தர் வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்கள் நம்ம கேட்கும் போதோ, வாசிக்கும் பொழுதோ அல்லது தியானிக்கும் போதோ அது நமக்குள்ளே சென்று அது ஒரு அதிசய அற்புதத்தையும் கொடுத்து ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. ஒரு வேதம் நான் கேட்கலனால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன், நம்ம சந்தோஷமா இருக்கும் போதோ மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றோ கர்த்தர் விரும்புகிறார். அப்படியானால் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த வசனம், நம்ம பாதைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற வசனம், ஒரு தீபமாக இருக்கிற ஒரு வசனத்தை நாம் ஏன் கை கொள்ளாமல் இருக்கிறோம்? அதை கை கொண்டு அதை நடக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கும் ஜெபம் அருவருப்பானது என்று பார்க்கிறோம். வேதத்தை கேட்கிறவா நாம் இருக்க வேண்டும். நீங்க என்னதான் ஜெபித்தாலும் வசனத்தை கேட்கிறவா இருந்து வசனப்படி நடக்கிறவா இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவா இருக்கிறார். நம்ம இருளின் பாதையில செல்லாதபடி ஒரு வெளிச்சத்தை காணும் பொருட்டாக இருளுக்கு ஜனங்கரை வெளிச்சத்தை கொண்டிருக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வெளிச்சமாய் வந்தார். இதோ நானே உலகத்தின் ஒளியா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னை பின்பற்றும் போது ஜீவ ஒளியை அடைந்திருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் அது உயிர்ப்பித்ததா இருக்கிறது. அவர் செய்த அதிசயங்கள் எல்லாவற்றையும் பாருங்க. அவர் சொன்ன வசனங்கள் தான் ஒவ்வொருவரையும் அதிசயமாக நடத்தினது. நீ எழுது நட, உன் படுகை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக அவன் தன்னுடைய பாவத்தை விட்டு தன்னுடைய வியாதி விட்டு எழுந்து நடந்தான். அந்த வசனங்கள் தான், அந்த வார்த்தைகள் தான் அவர்களை உயிர்ப்பித்ததா இருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிறதா இருக்கிறது.
அவர்களே பலவிடமாக படுத்து கொண்டிருக்கிற மனுஷன், பலவிதமாக இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், பல வருடமாக அந்த இருளிலே இருந்த அந்த மனுஷனை, அந்த கண் தெரியாதிருந்த ஒரு மனுஷனை, குருடாயிருந்த மனுஷனை கூட அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தையில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. அதை அவர்கள் விசுவாசித்தார்கள், அவர் நம்பினார்கள். ஆணுடைய வார்த்தை அது ஞானிகளை பேதைகளை ஞானிக்கிறதா இருக்கிறது. நம்ம பேதையா இருந்தாலும் கூட ஒரு ஞானத்தை கொடுப்பது, ஒரு அறிவை கொடுக்கிற ஒரு வசனங்கள் அது. நம்ம மூடனாக இருந்தாலும் ஒரு ஞானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்படிதான் இந்த சங்கீதக்காரன் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். மிக பெருத்த ஞானத்தை கத்த சாலமோனுக்கு கொடுக்கிறார். சங்கீதக்காரன் இவ்வளவாக அவன் எழுதும்போது எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருப்பார். அவருடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை வழிநடத்தி வருகிறது. தேவ மனிதர்கள் எல்லாருமே அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாருமே அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். சிதறிப்போன எங்கும் தெரிந்து தேவ பிரசங்கித்தார்கள். ஏனெனில் அந்த வசனத்தை கேட்கும் போது அவர்கள் இருளில் இருந்தார்கள், இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை காண போட்டாக அதை அவர் எல்லாத்திலும் சென்று பிரசங்கித்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பால் செல்லும் போது மீன் பிடித்துக் கொண்டிருந்தவரை அல்லது பாவத்தில் இருந்த பிள்ளைகளை, அவர் அப்படிப்பட்டதான ஆயக்காரரை, இப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் அவர் தன்னுடைய சீசனை ஏற்றுக்கொண்டார். அவருடைய மரணத்துக்கு முன்பு எல்லாரும் நீங்கள் சென்று உலகமெங்கும் சென்று நீங்கள் எல்லா ஜனங்களுக்காக சீசராக்குங்கள், வசனத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். ஏனெனில் இந்த ஜனங்கள் இருளில் இருக்கிறார்கள், பாவத்தில் இருக்கிறார்கள். ஒரு வெளிச்சத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவருடைய செல்கிற பாதை அது கடமுறை தான் இருக்கிறது. அது ஒரு அழிவு சென்று கொண்டிருக்கிற பாதையாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் நடைபாதையாக போய் செல்கிறார்கள். ஏன் போகல என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன் நடந்து போக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. நித்திய ஜீவனை அடையும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை அவர்கள் அறியாதபடி பாவத்தை நோக்கி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பாதை அவர்கள் போகிற பாதை அது அழுகி சென்று கொண்டுதான் இருக்கிறது. அது இருளாக இருக்கிறது. ஆனால் ஆணுடைய வார்த்தை கேட்கும் போது, அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் போது போகிற பாதை ஒரு வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கும். அது நேராக பரலோகத்திற்கு, நேராக நம் நல்வழி செல்கிற பாதையாக இருக்கிறது. நித்திய ஜீவனை அடையும்படியான அந்த பாதையாக இருக்கிறது. அவருடைய வசனம் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி வருகிறது. அவருடைய வார்த்தைகள் அது ஜீவனம் உள்ளதா இருக்கிறது, அது பலனுள்ளதா இருக்கிறது, அது சத்தியம் உள்ளதா இருக்கிறது. அதனால அந்த வார்த்தை கேட்கலாம் நாம் இருக்க வேண்டும். அதை நம்ம கடைபிடித்து செல்லும் போது அந்த வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம சரியான பாதை செல்வதற்கான ஒரு ஆயத்த பணியை அது கொடுக்கிறது. நம்ம ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் அல்லது எங்கு சென்றாலும், வேலைநிமித்தமாக சென்றாலும், எல்லா இடத்துலுமே அந்த வசனத்தை நம்ம தியானித்து கொண்டே இருந்தால், அதை கேட்டுக்கொண்டே இருந்தால், அதன்படி நாம் நடந்து கொண்டே இருந்தால் அது நமக்கு சரியான பாதையில கொண்டு சேர்க்கும். அது அந்த வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த வசனம் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. அது அந்த பாதைக்கு தீபமாக இருக்கிறது. அப்படிதானே அந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை நாம் கை கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பிரசமான தகப்பனே, உங்களுடைய வசனம் என் கால தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்வதை பார்க்கிறோம் தகப்பனே. உங்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்கலா இருக்க, அதன்படி நடக்கலாம் இருக்க உதவி செய்யும் தகப்பனே. ஒரு வெளிச்சமாக எங்களை வாழிலே வாழ தகப்பனே. எங்கள் பாவங்கள் எல்லாம், எங்கள் என்ற பாவங்கள் எல்லாம் அகற்றி போடணுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் பேபரா தொட்டு ஆசிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசிப்பாராக. ஆமேன்.